வணக்கம். இங்கே அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா என்எம்எம்எஸ் எக்ஸாமில் 2024 கேட்ட மேட்டில் உள்ள கொஸ்டின் 6வது கொஸ்டின் 1 to 5 ஏற்கனவே பார்த்துட்டோம். 6வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், 6வது கொஸ்டின் ABCEHM கருத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு லெட்டரை விட்டு பார்ப்போம். ஏக்கும் சிக்கும் ஒன்றாவது, அடுத்து ஒரு லெட்டர் 1 3 5 இப்படி பார்த்துட்டே வந்தோம்னா ஏக்கும் சிக்கும் இடையில் ஒரு லெட்டரு, சிக்கும் ஹெச்சுக்கும் இடையில் 4 லெட்டர் DEFG 4 லெட்டரு, அது வேண்டி ஹெச் வந்திருக்கு. அதுக்கடுத்து ஏன்னா இங்கே பாருங்கள், 1 ஸ்கொயர்டு 1, 2 ஸ்கொயர்டு 4, அடுத்து 3 ஸ்கொயர்டு 9 தள்ளி அடுத்த லெட்டர் வரும். ஹைச்சுக்கு அடுத்து என்ன வரும்? IJKLMNOPQ 9 லெட்டருக்கு அடுத்து கியூக்கு அடுத்து 6 தான் வரும். 6 தான் கரெக்டான ஆன்சர். நல்லா பாருங்கள், 1க்கும் 3க்கும் பார்த்தா ஒரு லெட்டர் மிஸ் ஆகுது, அது 1 ஸ்கொயர்டு 1. சிக்கும் அடுத்து ஹெச்சுக்கும் பார்த்தா 4 லெட்ரு, ஏன்னா சிக்கும் ஹெச்சுக்கும் இடையில் DEFG 4 லெட்டர் போக ஹெச் வந்துச்சு. அதுக்கடுத்து இங்கே 1 ஸ்கொயர்டு 1, 2 ஸ்கொயர்டு 4, அடுத்து 3 ஸ்கொயர் 9 லெட்டர் கழித்து தான் வரணும். ஹெச்சுக்கு அடுத்து IJKLMNOPQ கியூக்கு அடுத்து 6 தான் வரும். 6 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து இங்கே பாருங்கள், 7வது கொஸ்டின் பாருங்கள். BAT DCV FEX. இப்போ இந்த கடைசி லெட்டர் மட்டும் பார்ப்போம். Tக்கும் Vக்கும் Xக்கும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து போனோம்னா எக்ஸுக்கு அடுத்து இங்கே பாருங்கள் டீக்கு அடுத்து STUV வந்துருச்சு. விக்கு அடுத்து டபிள்யூ போக எக்ஸ் வந்து ஒரு லெட்டர் தள்ளி வருது பாருங்கள். டீக்கு அடுத்து யூ விட்டுட்டு வி வந்திருக்கு, விக்கு அடுத்து டபிள்யூ விட்டு எக்ஸ் வந்துருச்சு. அடுத்து ஒய்யை விட்டுட்டு இசட்டு தான் இங்கே வரும். ஓகேங்களா? அப்போ இசட்டு வர்ற மாதிரி இங்கே தான் இருக்குது. நல்லா பாருங்கள், இந்த டீக்கு அடுத்து வி எப்படி வந்திருக்கு, ஒரு லெட்டரு TU மிஸ் ஆகிருக்கு, வி வந்துருக்கு. விக்கு அடுத்து டபிள்யூ போட்டு எக்ஸ் வந்துருக்கு, எக்ஸ் எடுத்து ஒய் விட்டுட்டு இசட் வர்றது ஒரு ஆன்சர் தான் இருக்குது. அதனால் இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து 8க்கு வாங்க. 8வது கொஸ்டின் என்னன்னா இங்கே பாருங்கள். 8வது கொஸ்டினில் இந்த இதுக்கு இங்கே இதிலே பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது 2க்கு வித்தியாசம் எவ்வளோ இருக்குது? 3. இதுக்கு வித்தியாசம்னா 4. இதுக்கு அடுத்து இதுக்கு 5. இதுக்கு அடுத்து வர்றது 6 வரும். 6 வரணும்னா இங்கே -6 தான் வரணும். அப்போ 12க்கும் 5க்கும் வித்தியாசம் 3, 9க்கு 5க்கு 4, 5க்கு 5. இதுக்கு இங்கிட்டு வர்றது அப்போ 3 4 5 6ன்னு தான் வரும். 6ன்னு வரும்போது இங்கே 6, அப்போ -6 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? -6 கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், 8க்கு 9க்கு வாங்க. 9ல் வந்து என்ன ஆன்சர்னால் இங்கே பாருங்கள், எக்ஸு கடைசி மட்டும் பாருங்கள், XUR இங்கே இருங்க. இது எக்ஸு, யூக்கு அடுத்து UVW XY இங்கே பாருங்கள். யூக்கு அடுத்து R மட்டும் பார்த்துட்டே வாங்க. இங்கே நம்பரை பார்ப்பீங்க இருங்க. 2 ஸ்கொயர்டு, இது 3 ஸ்கொயர்டு, இது வந்து 4 ஸ்கொயர்டு, 2 ஸ்கொயர்டு 4, 3 ஸ்கொயர்டு 9, 4 ஸ்கொயர்டு 16, 5 ஸ்கொயர்டு 25 வரணும். 25 வர்றது 3 ஆன்சர் இருக்குது. இந்த 3க்குள்ளே தான் ஆன்சர் இருக்குது. அடுத்துங்களா, RS இங்கே இங்கே இருங்க. URக்கு அடுத்து இங்கே இங்கே லெட்டர் பார்த்துட்டே வாங்க. 2 லெட்டர் RST, ஆருக்கு அடுத்து ST விட்டுட்டு U வந்திருக்கு, யூ கொடுத்து VWX வந்திருக்கு. 2 லெட்டர் பின்னாடி போகுது. ஆருக்கு அடுத்து இங்கே வரணும்னா ST போக U வந்திருக்கு, VW விட்டுட்டு X வந்திருக்கு. அது மாதிரி 2 லெட்டர் முன்னாடி இங்கே வரணும். அப்போ இது ஓன்னு தான் இருக்கும். OPQ 2 லெட்டர் 6, ST போய் யூக்கு அடுத்து VW போய் X வந்துருச்சு. அப்போ இங்கிட்டிருந்து போனோம்னா இப்போ ஆருக்கு முன்னாடி 2 லெட்டர், அப்போ 2 லெட்டருக்கு முன்னாடி லெட்டர் வரும். அப்போ இங்கே ஓ தான் வரணும். OPQ விட்டுட்டு R வந்துடும், ST விட்டா U வந்துடும், VWX வந்துடும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஓ தான் வரணும். அப்போ ஓ வர்ற மாதிரி இடம் இந்த 3 தான். இது ஆன்சர். அடுத்து இங்கே பாருங்கள், இதில் 10வது கொஸ்டின். இதில் அதே மாதிரி பாருங்கள், 1 3 5 இப்படி தான் பார்த்துட்டே வந்தீங்கன்னா அடுத்து என்ன வரும்னு பாருங்கள். ZX ஒரு லெட்டர் மிஸ் ஆகிருக்கா, எக்ஸுக்கு இசட்டுக்கும் பாதி XY, VAW போட்டு ஒரு லெட்டர். இங்கே வந்து என்ன இருக்குது? Y மிஸ்ஸிங். இங்கே VW, இங்கே STU. ஓகே, அப்போ இதுக்கு ஒரு லெட்டர் இங்கே விட்டுட்டா இங்கே என்ன வரும்னா ஆன்சர் ஆர்.
ஓகேங்களா. எஸ் இடையில விட்டுருக்கு. ஓகேங்களா. எல்லாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இசட் இடையில ஒரு லெட்டர் மிஸ் ஆகிருக்கு. இங்கே அடுத்து வி வந்தால் இடையில ஒரு லெட்டர் மிஸ் ஆகிருக்கு. இப்போ டி வரணும் யூ மிஸ் ஆகிருக்கு. இடைத்து ஒரு லெட்டர் எஸ் மிஸ், அதுக்கு முன்னாடி 6 தான் இருக்கும். 6 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியல கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் NMMS வீரவணன்.